தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பான் நாட்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று ஜப்பான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அந்த கொலை என்று கூட ஏற்றுக்கொள்ளப்படாமல் யுத்த தர்மம் என்று சொல்லி பின்னாளிலே மறைக்கப்பட்டது. அவ்வாறாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது பலரை புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ கூட மக்களுக்கு நேரம் இருக்கவில்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ஓடிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருக்கையிலே ஜப்பான் இராணுவத்தினர் ஒரு மனிதாபிமானமான காரியத்தை செய்தனர். இந்த யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உடல்களை மிக மரியாதையுடன் ஒவ்வொரு ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளுடன் புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும், அதுதான் நடைமுறை. ஆனால் இந்த யுத்தத்தின் போது அவ்வாறான சந்தர்ப்பம் எதுவுமே எங்களது நாட்டின் மக்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மன திருப்தியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் ஜப்பான் நாட்டின் இராணுவத்தினர் இந்த மக்களின் உடல்களை தாங்களே புதைப்பதற்கு முடிவெடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மைதானத்திலே பல ஆழமான கிடங்குகளை இராணுவத்தினர் வெட்டி இந்த மக்களை புதைப்பதற்கு தயாராக இருப்பது மாத்திரமில்லாமல் பொதுவான ஒரு அறிவித்தலும் விடப்படுகிறது. இந்த இடத்துக்கு இறந்தவர்களது உடல்களை கொண்டு வந்தால் சகல மரியாதைகளுடனும் புதைக்க முடியும் என்று அறிவித்தலும் விடப்படுகிறது. இந்த அறிவித்தலை தொடர்ந்து ஏராளமான மக்கள் தங்களது உறவினர்கள், பிள்ளைகள், தாய், தந்தை, சகோதரன் என்று சொல்லி இறந்தவர்களின் உடல்களை வைத்துக்கொண்டு அந்த இடத்திலே வரிசையாக காத்திருக்கிறார்கள். இந்த இராணுவத்தினர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவில் மிகப்பெரிய வரிசையிலே மக்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு வேளையில் அடுத்த நொடி கூட அவர்களது உயிருக்கு விமான தாக்குதலாலோ அல்லது செல் குண்டுகளாலோ ஆபத்து ஏற்படலாம். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்களது உறவினர்களின் உடல்களை மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரன் இந்த வரிசையை பார்த்தபடியே நடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தன்னுடைய சகோதரன், ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கக்கூடிய சகோதரனின் இறந்த உடலை தன் தோள்களிலே சுமந்தபடியே வரிசையிலே காத்திருக்கின்றான். ஆனால் ஜப்பான் நாட்டிலோ இந்த சட்ட திட்டங்களை இலகுவிலே மீற மாட்டார்கள். இந்த இராணுவ வீரனுக்கு இந்த சிறுவனை பார்த்ததும் அவனை முன்னே அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் அவனது மன உணர்வு, உள்ளுணர்வு சொல்கின்றது. ஆனால் அந்த ஜப்பான் நாட்டினரின் பழக்கம் அவன் அந்த சட்டத்திட்டத்தை மீற முயலவில்லை. இருந்தாலும் அந்த சிறுவனுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் அந்த சிறுவனுக்கு அருந்துவதற்கு நீரை அந்த இராணுவ வீரன் கொடுக்கிறார். அந்த சிறுவனும் மிக ஆவலாக வாங்கி அந்த நீரை ஒற்றை கைகளினால் தன்னுடைய இறந்த சகோதரனின் உடல் இந்த முதுகிலே அந்த உப்பு முட்டை தூக்குவது போல தூக்கி வைத்திருக்கின்றார். ஒற்றை கையினால் இந்த நீரை வாங்கி அருந்துகின்றார். அருந்திய பின்னரும் இந்த வரிசையிலே காத்திருக்கின்றார். இந்த வரிசை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது அதே இராணுவ வீரன் இந்த சிறுவனின் அருகில் வந்து, உன்னுடைய சகோதரனின் உடலை நீ இந்த இடத்திலே கிடத்தி விட்டு வரிசையிலே காத்தினில், உனது வரிசை முன்னே சென்று நீ அந்த கிடங்குக்கு அண்மையில் சென்றதும் நான் அவனது உடலை தூக்கி கொண்டு வந்து உன்னுடன் தருகிறேன் என்று இந்த இராணுவ வீரன் சொல்கின்றான். அந்த சிறுவனோ மறுக்கின்றான். இல்லை, இறந்து போனதோ என்னுடைய தம்பி, அவனது உடலை நான் இந்த வெற்று திரையிலே கிடத்தி விட்டால் நான் அவனுக்கு சகோதரனாக இருப்பதில் என்ன பலன்? நான் அவனை சுமந்து கொண்டு சென்றே புதைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வரிசையிலே முன்னோறி கொண்டிருக்கின்றான். இந்த இராணுவ வீரன் கண்ணீர் சிந்தியபடி அந்த சிறுவனை பார்த்தபடி அங்கே நிற்கின்றான். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சகோதர உறவு என்பது உலகிலே மிக உன்னதமான ஒரு உறவு என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.